மார்கழி மாதம் என்பது பக்தியில் தொடங்கி ஞானத்தில் நிறைவு பெறும் ஒரு தெய்வீக காலம். அந்த மார்கழியின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் அரிய பொக்கிஷமாக திகழ்வது திருவெம்பாவை. திருவெம்பாவை பாடல்கள் கேட்பதற்கு இனிமையான இசை மட்டுமல்ல, ஆன்மாவை உலுக்கும் ஒரு தத்துவ அழைப்பு. மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எடுப்புவன் என்றலும் நானாமே. மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எடுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ, போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. மானே நிலவே பிறவே கரிவரியாம் தானே வந்தெம்மை தலையழிக்க கொண்டருளும் வான்பர் கடல் பாடி வந்தோர் குன்பாய் திறவாய் தானே வந்தெம்மை தலையழிக்க கொண்டருளும் வான்பர் கடல் பாடி வந்தோர் குன்பாய் திறவாய் ஊனே உருகா உருகா உனக்கே ஊரும் எமக்கும். ஊனே உருகா உனக்கே ஊரும் எமக்கும். ஏனோர்க்கும் தன் கோணே பாடேலோரும் பாவ. ஏடோர்க்கும் தன் கோணே பாடேலோயம் பாவ. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையை பக்தியுடன் கடந்து ஞானத்தின் உச்சத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது. ஒவ்வொரு பாடலிலும் அகங்காரம் விலகும் நிலை, மெய்யுணர்வு பிறக்கும் தருணம், மனிதனின் ஆன்மா இறைவன் ஒன்றிணையும் அனுபவம் மிக நுணுக்கமாக பதிந்துள்ளது. இந்த ஆழ்ந்த கருத்துக்களை விளக்கமின்றி கேட்பது பெருங்கடலை தொட்டு திரும்புவது போலாகும். விளக்க உரை திருவெம்பாவையின் சொல்லடுக்குகளுக்குள் மறைந்திருக்கும் தத்துவத்தையும் ஞான சுடரையும் வாழ்க்கை உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அது இறைவனை அடைய வேண்டிய உள் பாதையை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி. மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது என்று பாடுவார் திருவருட்பிரகாச வள்ளல். அத்தகைய அற்புதமான அருட்பாடல்களை திருவாய் மலர்ந்தருளிய நம்முடைய மணிவாசகப் பெருமான் பாடியருளிய திருவாசகமாகிய ஞானப் பெரும் பனுவலிலே திருவெம்பாவையிலே வருகிற 6வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசைபகராய் இன்னம் புலந்தின்றோ, வானே நிலனே அறிவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் சிந்தனைக்குரிய பாடல். பெரும்பாலும் பெண்களை சொல்லுகிற பொழுது, அதாவது வர்ணித்து சொல்லுகிற பொழுது குறிப்பாக மானே என்று அழைப்பது இயல்பு. மான் அதனுடைய விழி
மருட்சியுடையது. அதுபோல பெண்மகவை மான்விழி என்று சொல்லுவதும் ஒரு மரபு. மானேர் நோக்கி மணாழா போற்றி என்று நம்முடைய சைவ திருமுறைகளிலே பார்க்கிறோம். மானினேர் விழி மாதரார் என்று நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாரும் போற்றுகிறார். அதனால் இங்கே இந்த அதிகாலை நேரத்திலே மார்கழி திங்களிலே மகளிரெல்லாம் ஒன்று கூடி தம்முடைய தோழி உறங்கி கொண்டிருக்கிறாளே அவளை எழுப்ப வேண்டும் என்று அந்த இல்லத்தினுடைய முகப்பிலே சென்று நின்று உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறவளை விழித்து மானே என்று விழிக்கிறார்கள். அதனால் மான் போன்ற சாயலை உடையவள், மயில் போன்ற சாயலை உடையவள் என்றெல்லாம் நாம் சொல்லுவது மரபு. அந்த வகையில் அந்த பெண்மகவை மானே என்று அழைத்து, நீ நேற்றைய தினம் எங்களோடு பழகி பேசி கொண்டு இருக்கிற பொழுது அதிகாலை, அதாவது மறுநாள் அதிகாலையிலே வந்து நானே உங்களை எல்லாம் எழுப்புகிறேன் என்று சொன்னாயே, இன்னுமா உறங்கி கொண்டு இருக்கிறாய் என்று விழிப்பதாக இருக்கிற அற்புதமான இந்த செய்தியை இங்கே நினைவுபடுத்துகிறார். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படின்னு சொன்ன நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே, அதாவது நாங்கள் உன்னை இப்பொழுது பெருமானுடைய புகழை பாட வேண்டும், சென்று நீராட வேண்டும், அதற்கு இந்த வைகறை நேரத்திலே வா என்று அழைக்க வந்திருக்கிறோம். நம்முடைய பெருமான் எப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவன், அவனுடைய புகழையெல்லாம் பேசி பாடி மகிழுவதற்கு இல்லாமல் நீ உறங்கி கொண்டு இருப்பது, நாளை வந்து நானே உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்ன அந்த சொல் எங்கே சென்றது, எந்த திசையிலே போய் மறைந்தது என்று கேட்பதாக, போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோன்னா இன்னமா உனக்கு விடியவில்லை என்று கேட்பதாக அமைகிறது. அதனால் வானே நிலனே பிறவே அறிவறியா, நம்முடைய பெருமான் இருக்கிறானே அவன் எத்தகைய பெருமைக்குரியவன் தெரியுமா? அவனை ஏற்கனவே மணிவாசக பெருமான் பாடுகிற பொழுது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்தோனே என்று பாடுவார். அதனால் இந்த பகுதியிலே சொல்லுகிற பொழுது பெருமானுடைய பெரும்புகளை சிந்திக்கின்ற பொழுது வானே, பெருமான் வானாக இருக்கிறான், நிலனாக இருக்கிறான், ஐம்பெரும் பூதங்களாக இருக்கிறான். வான் என்று சொன்னால் தில்லை, நிலன் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கச்சி ஏகம்பம், திரு ஆரூர், இத்தகைய நிலையில எல்லாமாக இருக்கிறவன். இளையாரும் சூலத்தாய் எண்தோளானே எவ்விடத்தும் நீ அல்லாது இல்லை என்கிற அருமையான தொடருக்கு ஏற்ப அறிவு அறியான், அவனை யாராலும், அதாவது நம்முடைய அறிவை கொண்டு அவனை அறிந்துவிட முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது. அறிவு அறியான். அப்படிப்பட்ட பெருமான் நம்மை தானே வந்து தலையளித்து கருணை காட்டி அருள் செய்கின்றானே, அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய பெருமானை நாம் சிந்திக்க வேண்டாமா? அதனால் அவனுடைய வான்வார் கடல், அவனுடைய திருவடிகளிலே கடல் என்கிற அணிகலன் இருக்கிறது. ஆடவர்கள் அணிகிற ஆபரணத்திற்கு கடல் என்றும், மகளிர் அணிகிற அந்த ஆபரணத்திற்கு சிலம்பு என்றும் சொல்லுவது மரபு. அதனால் அவனுடைய கடல், வீர கடல் அணிந்து அந்த திருவடியினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் பாட வேண்டாமா? அதனால் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு அந்த பெருமைகளை எல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் பாடுகிறோம். பெருமானுடைய திருவடியினுடைய பெருமையை நாங்கள் எல்லாம் சேர்ந்து இசையாக பாடிக்கொண்டு வருகிறோம். அப்படி வருகிற நேரத்தில் உன்னுடைய வாய் இன்னுமா திறக்கவில்லை? இந்த ஒலியெல்லாம் கேட்டு அருமையான இந்த இன்னிசை கேட்டு இன்னுமா உன்னுடைய திருவாய் மலரவில்லை என்று கேட்பது போலே உன் வாய் திறவாய் ஊனே உருகாய். அதாவது இறைவனுடைய புகழை கேட்டாலே, அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே உள்ளம் ஆறு உருகாதவர் ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கு எல்லாம் என்று செக்கிழார் பெருமான் குறிப்பிடுவார். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி. அப்படி இருக்க பெருமானுடைய புகழை சொல்லுகிற பொழுது, பாடுகிற பொழுது, அவனை சிந்திக்கின்ற பொழுது நீ உள்ளம் உருக வேண்டாமா? அதனால் உள்ளம் மட்டுமல்ல உடலும் உருக வேண்டும், ஊனும் உருக வேண்டும். அப்படி உருகாய். அதனால் உனக்கே உறும். இப்படி உறங்கிக் கொண்டே இருப்பது உனக்கு தான் பொருத்தம் போல இருக்கிறது. அதனால் இன்னும் உறங்கிக் கொண்டு தான் இருப்பாயா என்று கேட்டு, எமக்கும், அதாவது எங்களை போன்ற எங்களுக்கும், அதாவது தோழியர்களாக இருக்கிற எங்களுக்கும், அதே சமயத்தில் ஏனைய பிறருக்குமாகவாவது இறைவனுடைய புகழை பாடி அவனுடைய பேரருளை நாம் பெற வேண்டாமா? ஆகையினாலே ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை, நமக்கு எல்லாம் மேலான தலைவனாக இருக்கிற சிவபெரும்பொருளை நாம் பாடி பணிவோம், எழுந்திரு என்று சொல்வதாக அமைவது இந்த பாடல். இந்த தெய்வீக பயணத்தில்
பங்கு பெற்று கேட்டு உணர்ந்து மகிழ்ந்து இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இங்கே நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த நாளுக்குரிய பாசுரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.